அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நம்ம புதுச்சேரியில் சட்டமன்றத்துக்கான பொதுத் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலையில் 5:30 மணிக்கு எல்லா வாக்குச்சாவடிகளையும் மாதிரி வாக்குப்பதிவு ஆரம்பிச்சது. அது 6:45 7 மணி வரையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு முடிவடைந்து இப்போ எல்லா தொகுதியிலையும் ஆக்சுவல் முறையான வாக்குப்பதிவு 7 மணிக்கு தொடங்கியிருக்கு. மக்கள் காலையிலேயே நிறைய இன்ட்ரெஸ்டோட நிறைய வாக்குப்பதிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ வாக்குப்பதிவு வர மக்களுக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அடிப்படை வசதிகள் கொண்டு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஸோ புதுச்சேரி மக்கள் அனைவரையும் இன்னைக்கு அவங்களுடைய வாக்குப்பதிவு செய்து நம்மளுடைய வாக்கு சதவீதம் 100% இருக்கணுங்கிறதுக்காக அனைவரையும் வாக்குச்சாவடிக்கு வரணுங்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொதுமக்கள் காலையிலே ஆர்வமா வாக்களிக்கிறாங்க. இது எதை பாக்குறீங்க? இல்லை, இது பொதுமக்கள் ஆர்வம் வந்திருக்கிறது ஒன்று. நாங்கள் நிறைய விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். இன்னொன்று அவங்க ஜனநாயகத்து மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் ஆர்வத்தையும் காட்டுது. இந்த ஆர்வம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. சார், இன்னைக்கு பாகூர்ல இந்த டோக்கன் கொடுத்தது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது எப்படி சார்? ஏதோ உங்களுக்கு புகார்கள் ஏதோ வந்திருக்கு? இல்லை, எங்களுக்கு புகார்கள் வந்திருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் காலையில் 7 மணிக்கு இன்னைக்கு புதுச்சேரியில் சட்டமன்றத்துக்கான பொதுத் தேர்தல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. காலையில் 5 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு ஆரம்பித்தது. அந்த மாதிரி வாக்குப்பதிவு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 7 மணிக்கு இயர்லி ஹவர்ஸ்லேயே மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா வாக்குச்சாவடிகளும் மக்கள் சிரமமின்றி வாக்களிக்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக விரிவான நடவடிக்கைகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஷேட் ஃபெசிலிட்டிஸ், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ், மொபைல் டெபாசிட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எந்த வாக்கு மையத்தில் வாக்கு இயந்திரங்கள் பழுதானதாக இது நம்மளுக்கு புகார் வந்திருக்கா? மாக்போலில் சில இடத்துல ஓரிரு இடங்களில் மிஷின் புகாரான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அந்தந்த இதை இமீடியட்டாக நாங்கள் ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எந்த வாக்குப்பதிவில் கோளாறுகள் எதுவும் இது வரைக்கும் எதுவும் இல்லை. இது மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ பாகூர் பகுதியில் டோக்கன் கொடுத்ததா ஒரு தகவல் நேற்று இரவு வந்துச்சு. அதுக்கு நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். வேற ஏதாவது புகார்கள் நம்ம பதிவு பண்ணியிருக்க மாட்டோம். பணம் கொடுத்தல் பட்டுவாடா மற்றும் நேற்று இரவு சில கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ 4-5 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 4-5 பேர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம். கைது ஏதாச்சும் நடவடிக்கை பண்ணியிருக்கோம்.